தடுக்க முடியுமா? தப்ப முடியுமா? என்ன இது, எடுத்த உடனே இப்படி கேள்வி கேக்குறீங்க, ஒன்னும் புரியலையேன்னு நினைக்கிறீங்களா? பொறுமையா பாருங்க, நல்லாவே புரியும். இன்று எங்கும் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இவைகளை தடுக்க முடியுமா? இவைகளுக்கு தப்ப முடியுமா? கடைசி நாட்களில் கால் எடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மணவாளனாக வருகின்ற இயேசுவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இனி சம்பவிக்க போகிறவைகள் என அன்று இயேசு சொன்ன காரியங்கள் அனைத்தும் இன்று ஒரே நேரத்தில் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவையாவன: கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக்கொண்டு ஐ எம் காட் என சொல்லுவார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளோடு முடிந்து விடுகிறதா? இல்லையே. தொடர்ந்து இயேசு சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், இயேசுவுக்காக நிற்பதினால் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள், அநேகர் இடரல் அடைவார்கள், ஒருவரையொருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அக்கிரமம் பூமியில் மிகுதியாகிவிடும், அன்பு தணிந்து போய்விடும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி, அப்போது என்று ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்கிறார். அப்போது என்ன நடக்கும்? முடிவு வந்துவிடும். எதற்காக இவைகள் நடக்கின்றன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்தால் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறீர்கள் என அர்த்தம். இல்லைனா நீங்க இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு காரணமும் உண்டு. இப்பொழுது சம்பவிக்கிறவைகள் எல்லாம் இனி சம்பவிக்க போகிற முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன் அடையாளமாக இருக்கும்படி நம் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இவைகளில் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யுத்தங்கள். அன்று யுத்தங்கள் நடக்கும்போது சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் இன்று நடக்கும் யுத்தங்கள் எல்லாம் தொடரும் யுத்தங்களாக முடிவு வராமல் விரிவாகிக் கொண்டே போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறதே. உதாரணமாக, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வருடங்களை கடந்து தொடர்ந்து நடக்கிறது. இஸ்ரவேலுக்கும் ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்கள், ஹவுதி போன்ற தீவிரவாத குழுக்களோடு தொடருகின்ற யுத்தம். இன்று ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா, துருக்கி, அரேபிய நாடுகள் என ஒரு பக்கம் ஒன்றிணைகிறதையும், மறுபக்கம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவாக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் நேட்டோ நாடுகள் ஒன்று சேர்வதையும் பார்க்க முடிகிறதே. 2 உலகப் போர்களை சந்தித்த இந்த உலகம் 3ஆம் உலகப் போருக்கு ஆயத்தமாகிவிட்டது. இதனை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஏனென்றால் 3ஆம் உலகப் போரானது இயேசுவின் 2ஆம் வருகைக்கு மிக முக்கியமான அடையாளமான யுத்தங்களை குறிக்கிறது. இன்று ஐநா சபை பொது செயலாளர் கூட்டம் கூட்டி சமாதானம் சமாதானம் என கட்டடத்தின் 4 சுவற்றுக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கணும். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நுழைய அவருக்கு அனுமதி கிடையாதாம். பின்பு எப்படி போரை நிறுத்துவது? தெரிஞ்சுக்கோங்க, இது வெதர்மேன் ரிப்போர்ட் அல்ல. காற்றின் திசை மாறினவுடன் மாறுவதற்கு. இது வேதாகம ரிப்போர்ட். இது மாறவே மாறாது. இரண்டாவதாக பஞ்சங்கள். யுத்தம் வந்தாலே பஞ்சம் பின்னாடி வந்துடும். பின்பு பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, மக்கள் தங்கள் சொந்தங்களை இழந்து வாழ்வாதாரங்களை தொலைத்து அனாதைகளாக மாறி
அகதிகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இன்று ஜிம்பாப்வே, நமீபியா, சொமாலியா என பல நாடுகள் பஞ்சத்தின் கோர பிடியில் தவித்து உணவின்றி காட்டு மிருகங்களை வேட்டையாடி உயிர் வாழ வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுவிட்டது. என்னதான் பூமியில் 71% தண்ணீர் பரப்பாக இருந்தாலும் அதனால் பயனில்லையே. நல்ல தண்ணீர் இல்லையே. இனி பணம் இருக்கும், ஆனால் உண்ண உணவு இருக்காது. பணத்தை சாப்பிடவா முடியும்? சிந்திப்போம். மூன்றாவதாக கொள்ளை நோய்கள். கோவிட்-19 ஜெயிச்சிட்டோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? இன்னும் பாதிப்பு தொடர்கிறதே. இன்னும் எபோலா, குரங்கு அம்மை என பல வைரஸ் வந்துருச்சு. புதுசா சில வைரஸ் ரிலீஸ் டேட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறது. WHO டேட் கொடுத்ததும் அவைகள் மனுக்குலத்தை சந்திக்கும். சத்தமில்லாமல் சந்தையில் ஆள் நடமாடாதபடி சம்பவம் செய்து இறுதி சடங்குக்கான வழியை கச்சிதமாக செய்து முடிச்சிடும். நான்காவதாக பூமி அதிர்ச்சிகள். இதுவரை ஆடாம அசையாம எப்போதாவது வேண்டுமானால் லேசா ஆடிக்கிடலாம் என்று அனுமதி பெற்ற பூமியை இப்போது எப்போ வேண்டுமானாலும் உன் விருப்பம் போல் ஆட்டம் போடு என ஆண்டவர் சொல்லிவிட்டாரோ என நினைக்க தோன்றுகிறது. இந்நாட்களில் தொடர்ந்து எங்கும் பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்றதே. பூமி கிட்ட கேட்டா, நீங்க பூமியில என்ன ஆட்டம் போடுறீங்க, நான் மட்டும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என சொல்லுது. நாங்க ஆட்டம் போட்டா நீங்க க்ளோஸ், வெயிட் அண்ட் சீன்னு சொல்லுகிற சத்தம் லைட்டா தூரத்துல இல்ல, பக்கத்துல கேட்கிற மாதிரி இருக்குல்ல. களை கட்டும் கள்ளத்தனம். இந்த உலகத்தில் உள்ளதில் கள்ளத்தராசு, கள்ள நோட்டு, கள்ள கணக்கு, கள்ள சாராயம், கள்ள உறவுகள் என பல காரியங்களை தானே பார்த்து இருக்கீங்க. இப்போ பாருங்க ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளதை. கள்ள போதகர்கள். கள்ள போதகர்கள் நல்ல போதனையா கொடுப்பாங்க? கள்ள போதனையத்தான் கொடுப்பாங்க. கிருபை இருக்கு, நீ எதை வேணும்னாலும் செய்யலாம், தப்பே கிடையாது என சொல்வதை பார்க்கிறோமே. இன்னும் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் இன்று உலகத்தையே விழுங்கிவிட்டது. இவைகளால் இடறி விழுவோர் அநேகராய் இருப்பார்கள். உண்மையில் கர்த்தரை பின்பற்றுவோர் உபத்திரவத்திற்குட்படுத்தப்படுவார்கள், காட்டிக் கொடுக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், இயேசுவின் நிமித்தம் பகைக்கப்படுவார்கள். இதனை தாக்கு பிடிக்க முடியாமல் பலர் பின்வாங்கி போவார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இரட்சகரோடு வாழ எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நாம எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? சிந்திப்போம். கடைசி காலத்திற்கான இன்னும் சில அடையாளங்கள். இன்று அன்பு இல்லை, அம்பும் வம்பும் தான் இருக்குது. மன அமைதி யாருக்கும் இல்லை, மன அழுத்தம் தான் இருக்குது. விசுவாசம் என்பது கொஞ்சமும் இல்லை, விசுவாச துரோகம் தான் இருக்குது. பரிசுத்தம் என்பது இல்லை, மாறாக அசுத்தம் தான் அதிகமாக இருக்குது. நீதி என்று எங்குமே இல்லை, மாறாக அநீதிதான் எங்கும் இருக்குது. இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று இயேசு அன்றே சொல்லிவிட்டார். அதனால் சம்பவிக்கின்றது. வேதனையும் ஆரம்பமாகிவிட்டது. சரி, இவைகள் ஏன் சம்பவிக்க வேண்டும் என யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். யுத்தங்கள் வந்தால்தான் பாலஸ்தீனியர்களிடம் இருக்கும் டெம்பிள் மவுண்ட் இஸ்ரவேல் வசம் வரும். அதற்கு பின்பு அந்த இடத்தில் 3ஆம் ஆலயம் கட்டப்பட முடியும். அதில்தான் அருவருப்பாகிய அந்தி கிறிஸ்து வஞ்சகமாக வந்து அமர முடியும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், அக்கிரமத்தின் பெருக்கம், அன்பு தணிந்து போதல், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புதல், வஞ்சிக்கப்படுதல், இவையெல்லாம் புறஜாதியார்கள்
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் என்று அடையாளமாக ஊதப்படும் அபாய சங்கு. இன்னும் ஆயத்தமாகாவிட்டால் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஏற்பட்ட நிலைதான் உண்டாகும். கைவிடப்பட வேண்டியதுதான். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் கிருபை எடுபட்டு கிருபையின் வாசல் அடைப்படும் நேரம் வந்துவிட்டது என்பதை ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வந்த இடத்திற்கு மீண்டுமாக புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மை எழுப்பும் நாட்களில் நாம் எழும்பினால் எழுப்புதலை கொண்டு வருவோம். இல்லாவிட்டால் ஆவியானவர் போனதும் அந்தி கிறிஸ்து எழும்புவதை தான் காண முடியும். அப்புறம் என்ன? பரலோகம் அல்ல, பாதாளத்திற்கு தான் டிக்கெட் கிடைக்கும். இறங்குமே என் இயேசுவே என கதறினாலும் இரக்கம் வராது, இறப்புதான் வரும். பரிசுத்த ஆவியானவரோடு பிரயாணப்பட்டால் மத்திய வானம் போகலாம். கல்யாண வீட்டில் மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாக ஜாலியாக இருக்கலாம். இதனால் நாம இப்போ தாமதமின்றி என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுதல். லூக்கா 21:36 இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு அன்று சொன்னதை இன்று நாம் செய்ய வேண்டும். நானும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், விழிப்புடன் இருக்கணும், பின்வாங்கி போய் இயேசுவின் வருகையில் கைவிடப்படக்கூடாது என நினைக்கிறேன். ஏன், என் விருப்பம் ஆசையெல்லாம் அதுதான். ஆனா என்னால முடியலையே என உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது இங்க மைக்ல கேக்குது. உங்களால் முடியாதுதான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தால் முடியும். அந்த அபிஷேகம் நிறைவாய் உங்களுக்குள் இருந்தால் உங்களால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அதற்குள் ஜெப ஆவி இருக்கிறதே. உங்களால் எழும்பாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் எழுப்பி அல்லவா விடுவார். நீங்க விழுந்து வீழ்ந்து கிடப்பவர்களாய் அல்ல, மற்றவர்களை எழுப்புகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். இப்போதே நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைய விட்டு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்களுக்குள் வந்து வாசம் செய்து கிரியை செய்யட்டும். பின்பு என்ன? நீங்களும் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்ப முடியும், மற்றவர்களையும் தப்புவிக்க முடியும். மணவாளனோடு மணவாட்டியாய் ஜாலியாய் என்ஜாய் பண்ண முடியும். God bless you.